அதிகப்படியாக விமர்சனத்துக்கு உள்ளானவும் நானாக தான் இருப்பேன். அதிகப்படியான பாராட்டுக்கு உள்ளானவும் நானாக தான் இருப்பேன். ப்ரெஸ் மீட்டு நீங்கள் வந்தீங்கன்னா தெரிச்சு ஓட மாட்டேன். நான் டீமுடைய ஹெட்டாக இருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். மேக்சிமம் என்ன இந்த நிகழ்வுக்கு ஏன் அழைத்தார்கள் என்று சுரேஷா சொல்லும்போது, நான் என் மனசுல கிட்டத்தட்ட இந்த 4.5 வருஷம் ஓடுன ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக விமர்சனத்துக்கு உள்ளானவும் நானாக தான் இருப்பேன். அதிகப்படியான பாராட்டுக்கு உள்ளானவும் நானாக தான் இருப்பேன். ஸோ அதனால தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கீங்க அப்படிங்கிறோம். ஆனால் இரண்டுமே காரணம் பத்திரிகை துறையும் ஊடகத்துறை நண்பர்கள் தான். சம்டைம்ஸ் நான் சொல்வேன், ஏன்னா நான் ஷேப் அப் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் கேட்கப்படுகின்ற கேள்வி தான். ப்ரெஸ் மீட்டு நீங்கள் வந்தீங்கன்னா தெரிச்சு ஓட மாட்டேன். நான் நின்று நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க, ஏதோ கேட்க வரீங்க, அப்போ எனக்கு தெரியாத ஏதோ ஒன்று சொல்ல வரீங்கிற போது தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுறேன், தெரிஞ்சதுக்கான பதிலை சொல்கிறேன். நீங்கள் போனதுக்கு பிறகு எங்களோட டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கில் மறக்காம நான் கேட்குறது, அந்த ஊடகத்துறை சார்ந்திருக்குன்னு அந்த பத்திரிகை நிறுவனத்தை கேட்டாரே அது எனக்கு புரியல, அது முதல்ல எனக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ என்னை நான் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய ப்ரெஸ் மீட்டில் நான் உங்களை சந்திக்கும் போது நீங்கள் கேட்கப்படுகின்ற அந்த கேள்விகள் தான். எல்லாம் இப்போ சுரேஷர் நான் பாராட்டும் பொழுது இவ்வளவு திட்டங்கள்லாம் அமைச்சர் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லும்போது காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். அந்த வாய்ப்பு எனக்கு வழங்கினார், எனக்கு வழிகாட்டினார். அதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தனியார் பள்ளி நிகழ்ச்சியில நானும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் கலந்து கொள்ளும் பொழுது என்னை பேச அழைக்கும் பொழுது அந்த பள்ளி நிர்வாகத்தை சார்ந்தவங்க எப்படி அழைச்சாங்கன்னா, நான் என்னென்னலாம் திட்டம் ஒரு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்காரு தெரியுமா அப்படின்னு அடுக்கடுக்கா சொல்லும்போது தமிழ்நாட்டில் வச்சு ஒவ்வொரு கைத்தட்டிக்கிட்டே இருக்காரு. எனக்கா பயம், கொண்டு வந்தது அவர், செஞ்சது நான். ஆனா நான் கொண்டு வந்த மாதிரியே அவங்க வந்து என்ன பேச கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஒரு பெருந்தன்மையோட மோர் வீ தானே இப்படி சொல்றோம் இல்லையா, நாங்கள் இது வந்து டீம் ஒர்க். ஒரு டீம் ஒர்க் எங்களுடைய டீமுடைய ஹெட்டா இருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இத்தனை 4.5 வருஷத்தை நாங்கள் கடந்து போயிருக்கோம். நாங்கள் பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் என்று சொல்வது ஒன்னே ஒன்றுதான். உங்களுக்கும் எங்களுக்கான ஒரு உறவு என்பது எப்படின்னா, உலகம் முழுவதும் 8 கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 8 கோடி தமிழர்கள் ஒருத்தருக்கு தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. அதே மாதிரி உலகம் முழுவதும் எவ்வளவு ப்ரொஃபஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாலும் நீங்க ஒவ்வொரு பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களும் அந்த ஊடக ஹெட்டுக்கு உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியான கிடைக்கிறது. ஏன்னா நாட்டு மக்களுக்கு விஷயத்தை கொண்டு போய் செல்லக்கூடியது. ஒரு ஆட்சியாளர் ஏதாவது தவறு செய்தால் உடனே சுட்டி காட்ட அதை திருத்தம் செய்யக்கூடியது. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசும்போது, திருவண்ணாமலை பேசும்போது மறக்காம சொன்னதான் பல விமர்சனங்கள் வரும்பொழுது அதெல்லாம் தட்டி கழிக்காம அது நியாயம் இருந்தது சொன்னா எங்களை நாங்கள் திருத்திக் கொள்கின்ற அரசாங்கமாகத்தான் என்னுடைய அரசாங்கத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்துல இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து எங்களோட பணியாற்றிருக்கிறீங்க. உங்களுடைய உழைப்புங்கிறது எனக்கு தெரியும். அதனால பல நேரங்கள் ஒரு பத்திரிகை துறை ஊடகத்துறை சார் நண்பர்கள் சார் எங்களை வந்து ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு சார், 10 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு சார், ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லுங்க அப்படின்னா அந்த ஹெட்டோட நிறுத்த மாட்டேன். எனக்காக இந்த மாதிரியான பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஊடகம், இந்த பத்திரிகை இந்த இடம் நிற்பதற்கு காரணம் அங்க வேலை பார்க்குற கேமராமேன்ல இருந்து ஃபீல்டு ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க அலைஞ்சு பிரிஞ்சு உங்களுக்கு செய்தி கொடுத்தாதான் நீங்க பிரேக்கிங் நியூஸ்ல நீங்க போட முடியும். அதற்கு காரணம் அவங்க யாரும் ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்க்குறவங்க எல்லாம் ஃபீல்டுல வேலை பார்த்து அங்கேயே அடுத்த நிமிஷம் அதை அனுப்பிச்சுடுறதுனாலதான் பாருங்க நாட்டு மக்களும் அதை தெரியுது என்பதற்காகத்தான் என்னுடைய வாழ்த்து செய்தி எல்லாமே பாருங்க தவறான இவங்க யாரும் விட்டு விடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க இல்லைன்னா அந்த ஹெட்டு கிடையாது அப்படிங்கிறத நான் உணர்ந்தவன் என்பதற்காக நான் சொல்றேன். ஸோ அப்படிப்பட்ட உங்களோடு சேர்ந்து இந்த புத்தாண்டை, அதுவும் வெரி ஃபர்ஸ்ட் ஒரு புத்தாண்டுக்கான ஒரு நிகழ்வை நான் கலந்துக்கிறேன், அதுவும் பத்திரிகை நண்போடு கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை. 2026 என்று நம்ம அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமையட்டும். உண்மையானதான் நம்ம வந்து நம்ம ஜேர்னலிசம் அப்படின்னு வரும் பொழுது அதை எப்படி உயர்த்தி பிடிக்க வேண்டும் சொன்னப்ப நிறைய ஃபேக் நியூஸஸ் வந்துருக்கு. இப்போ யூடியூப் சேனல்ஸ் மூலமாக அதை உடனடியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சு அது இது கிடையாது, ஆக்சுவலி இதுதாங்க ஓகே, இதுதான் ஒரிஜினாலிட்டி அப்படிங்கும்போது நாமும் நம்முடைய செய்திகள் சார்ந்து வரும் பொழுது அது ஒரு தடவை 2 தடவை நம்ம சரி பார்த்துட்டு போட்டோம்னா நமக்கான கிரெடிபிலிட்டியை நம்ம தொடர்ந்து நம்ம தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் அதை நான் உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 90 நாள்ல என்னென்னமோ செய்திலாம் கண்டிப்பா வரும். உண்மை செய்தி வரும், தவறான செய்தி வரும், வெறுப்பு அரசியல் வரும், சொன்னதை சொல்லாதன்னு சொல்லுவாங்க, சொல்லாததை சொன்னதை சொல்லுவாங்க, எல்லாம் வரும். நாங்கள் அதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். பிகாஸ் அது எங்களோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. பட்
அதே நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களை மாதிரியான பத்திரிகை நீங்க தான் எங்களுக்கான ஆயுதம். நாங்க யாராச்சும் ஏதாச்சும் அந்த பத்திரிகை என்ன சொல்லிருக்கோம் பாருப்பா, அதை தான் என் கரெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய உங்களோடு சேர்ந்து இந்த புத்தாண்டை கொண்டாடுவது எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக அதை தொடர்ந்து உங்களோடு பணியாற்றுவதற்கு நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் எடுத்து சொல்லி 2026 ஆண்டு என்பது நம் அனைவருக்குமே நல்ல விதத்தில் அமைந்திட வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களோடு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து இந்த நன்றி.